குபேரன் டிவி நேயர்களுக்கு வணக்கங்கள். ஆஸ்ட்ரோ ரெங்காவின் வணக்கம். நாம் இப்போ பார்க்குறது ராகு கேது பயிற்சி 2023 to 25 வரைக்கும், அதாவது வரக்கூடிய 2023 25 வரைக்கும் ராகு கேது பயிற்சி என்ன விதமான பலன்களை கொடுக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த ராகு கேது பயிற்சி எப்போ நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30/10/2023, அதாவது தமிழ் தேதி ஐப்பசி 13 அன்னைக்கு ராகு கேது பயிற்சி நடக்குது. இந்த ராகு மேஷத்துலேருந்து மீனத்துக்கும், கேது பகவான் துலாத்துலேருந்து கன்னிக்கும் பயிற்சி ஆகிறாங்க. திங்கக்கிழமை துதிய தீதியில் கார்த்திகை நட்சத்திரத்தில் இந்த ராகு கேது பயிற்சி நடக்குது. இந்த ராகு கேது பயிற்சி என்ன விதமான பலன்களை கொடுக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இந்த ராகு கேது பயிற்சியானது கிருத்திகை நட்சத்திரம் அன்று நடக்கிறதுனால, கிருத்திகை நட்சத்திரம் அப்படிங்கிறது சூரியனுடைய வெப்பத்தை தாங்கிய நட்சத்திரம்னு அர்த்தம். அப்போ இந்த நட்சத்திரம் பல அமானுஷ்ய விஷயங்களை தன்னகத்தை கொண்ட ஒரு நட்சத்திரம். இது மேச ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம். மேசராசி எதுலேயுமே முதன்மையான ராசி. அப்போ இந்த ராகு கேது பயிற்சினால் என்ன விதமான பலன்கள் நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம கார்த்திகை நட்சத்திரத்தினுடைய தன்மைகளையும் கொஞ்சம் ஆய்வு செய்ய வேண்டியதாக இருக்குது. இப்போ இந்த கிருத்திகை நட்சத்திரம் அன்னைக்கு வர்றதுனால நம்ம முருகப்பெருமானை வழிபட்டுக்கிறது இந்த ராகு கேது பயிற்சினால் ஏற்படக்கூடிய இடர்பாடுகளிலிருந்து நம்மளை விடுவிக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு பாதுகாப்பு அரண் போல் நமக்கு திகழ்து. கல்விக்காரகனான புத பகவானை அதிபதியாக கொண்ட மிதுன ராசி அன்பர்களே, உங்களுக்கு இனி இந்த ராகு கேது பயிற்சி பலன்கள் என்ன விதமான பலன்களை கொடுக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். 4ஆம் இடத்து கேது, 10ஆம் இடத்து ராகு. பொதுவாக இந்த மிதுன ராசிக்கு முழு யோக கிரகம் யாருன்னு கேட்டோம் அப்படின்னா ராகு தான். அப்போ இந்த ராகு பகவான் கெடுபலனை செய்வாரானா, மிதுன ராசிக்கு மிதுன லக்னத்துக்கு ராகு ஒருபோதும் கெடுபலனை செய்ய மாட்டார். முடிஞ்சால் நல்லது பண்ணுவார், இல்லைன்னா கெடுதல் பண்ணாமல் ஒதுங்கிடுவார். இப்போ 10ல் ராகு இருக்கார் அப்படிங்கிறதுனால 10ல் ஒரு பாவியாவது ஒரு பாம்பாவது இருக்கணும்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த அமைப்பில் தான் ராகு பகவான் கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷ காலகட்டங்கள் அங்கே இருக்க போகிறார். அப்போ இந்த 1.5 வருஷ காலகட்டங்களும் மிதுன ராசிக்கு தொழிலில் எந்த பிரச்சனையும் இல்லை, நல்ல ஒரு டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது தொழிலில் இருக்கும். ஏன் அப்படின்னா ராகு பிரம்மாண்ட கிரகம். அப்போ தொழிலை பிரம்மாண்டமாக வளர்த்து கொடுக்க போகிறார் 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான். தொழில் கிளைகள் ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறது ராகு தான். அப்போ ஒரு தொழில் பண்ணுறவங்க 2-3 தொழில் பண்ணுறதுக்கும் பல கிளைகளை ஆரம்பிக்கிறதுக்கும் இந்த ராகு பகவான் ரொம்பவுமே சப்போர்ட் பண்ணுவார். அடுத்து பார்த்தீங்கன்னா 8-9 கூடிய சனி பகவான் 9ஆம் இடத்துல ஆட்சி பலம் பெற்று அமர்ந்திருக்கிறது அப்படிங்கிறது மிதுன ராசிக்கு தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படின்ற யோகா அமைப்புலையும் சனி பகவான் கடந்த இந்த 2 வருஷத்துக்கு அமர்ந்திருக்கிறார். அப்போ ராகு கேது பயிற்சிக்கு பின்னாடியும் இந்த சனி பகவான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண போகிறார். அப்போ இந்த அஷ்டமச்சனி முடிஞ்சதுக்கு பின்னாடியே உங்களுக்கு யோகமான காலகட்டம் தான் மிதுன ராசியை பொறுத்தளவுக்கு. அதாவது இப்போ தான் அஷ்டமச்சனி முடிஞ்சிருக்கு ஜனவரிக்கு அப்புறம். ஜனவரியிலேருந்து உங்களுக்கு யோகமான காலகட்டம். ஜனவரிக்கு முன்னாடி வரைக்கும் தொழிலில் கஷ்டம், குடும்பத்தில் கஷ்டம், எடுத்த காரியம்லாம் தோல்வி, இதனால் நீங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க. ஆனால் இப்போ அப்படி இல்லை. தொழிலில் வெற்றி, தொழிலில் வளர்ச்சி, புதிய தொழில்கள், தொழிலில் டெவலப்மெண்ட், புதிய கிளைகள், எங்கே கேட்டாலும் கடன் கிடைக்கிறது, அந்த கடனை அடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள், ஒரு வருமானம், இதெல்லாம் நிறையவே ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இந்த ராகு கேது பயிற்சியானது உங்களுக்கு வரக்கூடிய 30/10/2023 அப்புறம் இந்த அமைப்பு உங்களுக்கு நிறையவே இருக்குது. பயப்பட தேவையில்லை, நல்ல ஒரு அமைப்பில் தான் இருக்குது. 4ஆம் இடத்துக்கு கேது, அது சுகஸ்தானத்துக்கு கேது வர்றார். இது என்ன பண்ணும் அப்படின்னா, 4ஆம் இடம் என்பது தாயாஸ்தானம், மாத்திருஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. தாய் வழி உறவுகளில் ஒரு சின்ன மனக்கசப்புகள் இதெல்லாம் கொடுக்க ஒரு வாய்ப்பு இருக்குது. கேந்திரஸ்தானத்தில் கேது பகவான் வர்றார். அப்போ தாய் வழி உறவில் தாய்கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும், மனசு விட்டு பேசணும், ஏதாவது குறைகள் இருந்தால் அவங்கள கேட்டு நிவர்த்தி பண்ணணும். இதுதானே தவிர பெரிய பிரச்சனைகள் எதுவும் இல்லை. அப்போ 4ஆம் வீட்டுக்கு கேது உடல் நலத்தில் நம்ம அக்கறை எடுத்துக்கணும். உடம்பு ரீதியாக ஏதாவது குறைகள் இருக்கா அப்படின்றத நம்ம அப்பப்போ செக் பண்ணிக்கணும். உடல் ரீதியாக சின்ன சின்ன தொந்தரவுகள் வர்றதுக்கு வாய்ப்புண்டு. 4ஆம் இடம் அப்படிங்கிறது நெஞ்சு மார்பு பகுதியில் குறிக்கும். அப்போ மார்பு பகுதிகள் சம்மந்தப்பட்ட ஒரு பிரச்சனையை கொடுக்கறதுக்கு ஒரு சின்ன வாய்ப்புகள் இருக்குது. அப்போ அது மட்டும் என்னன்றதை நம்ம பார்த்துக்கணும். இருதயம் சம்மந்தப்பட்டோ அல்லது நெஞ்சு சம்மந்தப்பட்டோ நெஞ்சு வலியை கூட கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இந்த 4ஆம் இடத்துக்கு வந்தக்கூடிய கேது பகவான் ஒரு சின்ன பிரச்சனை கொடுப்பார். அதை மட்டும் பார்த்துக்கணும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா குரு பகவான் ராசிக்கு லாபஸ்தானத்தில் வந்திருக்காரு. அதாவது லாப குருவாக வந்திருக்கார். லாபகுரு இந்த மிதுன லக்னத்துக்கு பாதகாதிபதியான குருபவன் லாபஸ்தானத்துக்கு வர்றது நல்லதான் பண்ணுவார். ஏன் அப்படின்னா பொதுவாக குருபலன் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் தான் குருபவன் அமர்ந்திருக்கார். அப்போ திருமணம், குழந்தை, தொழில் இதிலெல்லாம் ஒரு நல்ல டெவலப்மெண்ட்டை இவர் சொல்கிறார். யார்? குருபவன் சொல்கிறார். 2, 5, 7, 9, 11 இந்த இடங்களில் குருபவன் வரும்போது குருபலன் கிடைக்கிறதா சாஸ்திரங்கள் சொல்லியிருக்கு. ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது மிதுன ராசிக்கு குருபலனோடு வந்திருக்கக்கூடிய இந்த அமைப்பு, இந்த ராகு கேது பயிற்சியானது நற்பலன்களே நிறைய செய்யும்.
அப்படிங்கிறதுல எல்லளவும் ஐயம் இல்லை. இந்த 10ஆம் வீட்டு ராகு, 11ஆம் வீட்டு குரு, 9ஆம் வீட்டு சனி, 4ஆம் வீட்டு கேது, இந்த 4 கிரக அமைப்புகளுமே உங்களுக்கு முழு யோகத்தை தரக்கூடிய அமைப்பில் தான் இந்த மிதுன ராசிக்கு அமைஞ்சிருக்கு. மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் 75% நற்பலன்களே இருக்குது. ஒரு 25% வேண்டுமானால் இந்த நம்ம கேதுக்கான பலன்களை குறைச்சிக்கலாம். கேது தரக்கூடிய ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகளை நம்ம குறைச்சிக்கலாமே தவிர 75% இந்த ராகுகேது பயிற்சினாலையும் மற்ற கிரகங்களுடைய பயிற்சினாலையும் மிதுன ராசிக்கு நற்பலன்களே இருக்குது. இந்த மிதுன ராசிக்கு நம்ம பரிகாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 9ஆம் இடத்துல சனி ஆட்சி பலத்தில் இருக்கார், 10ஆம் இடத்துல ராகு இருக்கார், 4ஆம் இடத்துல கேது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது மிதுனம் அப்படின்றது புதனுடைய வீடு. புதனை நம்ம பெருமாள் அப்படின்னு எடுத்துக்கோம். அப்போ 9ஆம் வீடு கும்பராசியாக வருது, 10ஆம் வீடு மீன ராசியாக வருது. இப்போ இதெல்லாம் நம்ம வச்சு பார்க்கும்போது திருப்பதி பெருமாளை திருவாதிரை நட்சத்திரம் அன்று வழிபாடு செஞ்சுக்கிறது அப்படிங்கிறது மிதுன ராசிக்கு இதுக்கு மேலே நற்பலன்கள் நிறைய கிடைக்கிறதுக்கான ஒரு பரிகாரமாக, சிறப்பான பரிகாரமாக இது இருக்கும். நற்பலன் அடைய வாழ்த்துக்கள். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.